ஹலோ. சொல்லுமா. ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டா? சரிம்மா. என்னய்யா, டிஃபன் வாங்கி குடுத்தியா? வாங்கி கொடுத்தேன் சார். என்னப்பா தம்பி, சாப்பிட்டியா? ம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். உன் பேரு? பி. ராம்குமார். வயசு? 22. ஊரு? மீனாட்சிபுரம் வில்லேஜ், தென்காசி. சரி, சுவாதியை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. ஸ்வாதி எனக்கு ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும்போது தான் தெரியும். பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்னு. அவள் பின்னாடி ஒரு நாய் மாதிரி சுற்றிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது. என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க அவளை இங்கே பார்த்தேன், அந்த லாட்ஜில் பார்த்தேன், அதனால் எனக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ தான் என் லைஃப்பில் வேற ஒரு பொண்ணு வந்தா. அவள் பேர் நித்யா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஒரு 6 மாதம் வரைக்கும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்குள்ளே லவ்வாக மாட்டுச்சு. அந்த லவ் அவளுக்கு தெரியப்படுத்தினேன். எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப் லவ்வையும் தாண்டி இருந்தது. இதில் நான் சுவாத்தியை சுத்தமாக மறந்துட்டேன். அப்பப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை வரும். அது மாதிரி ஒரு சின்ன சண்டை பெருசாகி நித்யா என்னை விட்டு போயிட்டா. எவ்வளோ பொண்ணுங்க என் லைஃப்பில் க்ராஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் நித்யா போனது ஒரு பெரிய எஃபெக்டாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு. அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல. வேலை தேடி சென்னை வந்தேன். சென்னையில் சூளைமேட்டில் தான் ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தேன். எப்பவும் போல் ஒரு நாள் வேலை தேடி போகும்போது நான் திரும்பவும் சுவாத்தியை பார்த்தேன். அவளே வந்து என்கிட்ட பேசினான். இது மாதிரி ஆஃப் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறதா சொன்னான். நீ எங்கே ஒர்க் பண்ணுற, எங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்டான். நானும் சொன்னேன். கால் பண்ண ஆரம்பித்தா. என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான். நானும் அவகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். என்னதான் இருந்தாலும் ஸ்வாதி நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன். அவன் மேலே லவ் இல்லாமலாம் இல்லை. நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் அவளும் என்னை லவ் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் ஏன்பா அவளை கொன்ன? நான் அவளை கொலை பண்ணல சார். அவள் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணான், ஒரு விஷயத்தை தவிர. அவளுக்கு அப்பப்போ ஒரு கால் வரும். அந்த காலுக்கு ரிப்ளை பண்ணும்போது மட்டும் ரொம்ப பயப்படுவா, நர்வஸாக ஃபீல் பண்ணுவா. என்னன்னு கேட்பேன். இது மாதிரி ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தனை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறதா சொல்லு. அதுக்கு மேலே அவள் எதுவும் சொல்லு. ஒரு நாள் அவள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது அவன் இவளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. என்னன்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்டேன். சூஸ் ஒன். ஒன் இஸ் யுவர் ரெசிக்னேஷன் லெட்டர், another ஒன் இஸ் மை ப்ரப்போசல். டீம் லீடர் ஆச்சே சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கா. ஆனால் அவன் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டோடு மூவ் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் 2 பேரும் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இதை கேட்டு செம கோவம் வந்தது. என்னதான் கோவம் வெறுப்பு இருந்தாலும் அதை விட அவன் மேலே லவ் அதிகமாக தான் இருந்தது. அவளை விளையாட்டுக்கு அடிக்கவே யோசிப்பேன். அப்புறம் எங்கேருந்து கொலை வரைக்கும் பண்ண போகிறேன். அவன் இவளை அடிக்கடி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவளை விட்டாலும் அவன் இவளை விடலை. அதோட அல்டிமேட் பாயிண்ட்டாக ஒரு நாள் ஃபைனலாக மீட் பண்ணி பேசணும்னு கூப்பிட்ருக்கான். அன்றைக்கி தான் இந்த சம்பவம் நடந்தது. என்னையா இவன் புதுசாக ஒரு கதை சொல்கிறான். கேஸ் போகிற போக பார்த்தா முடிகிற மாதிரி தெரியலையா? ஆமாயா, அதுக்குள்ள ஜாதி கலவரத்தை உண்டாக்கி மத கலவரத்தை உண்டாக்கி அதில் பாலிட்டிக்ஸை போட்டு இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போகிறாங்கன்னு தான் தெரியல. என்னவோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். ராம்கு வாக்குமூலத்தை பற்றி உங்களோட கருத்து? ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லு ஷாலினி. இன்னைக்கு மீட் பண்ணலாம் சொல்லியிருந்தா? என்னது ரமேஷ் கூட போறியா? ஏய், எனக்கு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுடி. வரியா? சரி வா. வந்து ஓத்த இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கருப்புன்னு என்னன்னே தெரியல. அவனுக்கு 2வது. அவன் இவனுக்கு 3வது.